சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியோட ஃப்ரெண்டு ஜெனிக்காக பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் வந்து ஜெனியோட அப்பா கிட்ட பேச போறாரு. அப்போ இந்த ஜெனியோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா, அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிடுறாரு. இந்த மாதிரி பெரிய மனுஷன் பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க, என் பொண்ணுக்கு நான் பார்த்த மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஜெனியோட அப்பா தெளிவாக சொல்லிடுறாரு. இதனால தன்னோட அப்பாவே அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவரை வந்து இப்போ சட்டையை பிடிச்சி கேட்குறாரு சேதுபதி. உடனே வந்து பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து சேதுபதியை தடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இந்த விஷயத்தில் இனிமேல் யாருமே தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் வேறு வருது, இப்போதைக்கு நீங்கள் இதில் தலையிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாயிரும்னு சொல்லி ராஜாங்கம் வந்து தெளிவாக சொல்லிடுறாரு. ஆனால் இதை வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பிளான் பண்ணுறாங்க. இதில் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி ஃப்ரெண்டாக இருக்கனால இந்த மாதிரி ஏதாவது நம்ம பிரச்சனையை பண்ணால் அது தமிழ்ச்செல்வி தலையில் தான் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ஏதோ பிளான் பண்ணுறாங்க. இதில் வந்து எப்படி தமிழ்ச்செல்வி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.